பகல்ல நல்ல ஒரு வெயில், அதிகாலை நேரங்கள்ல கடுமையான பனிப்பொழிவு. இந்த நிலைமை பொறுத்தவரைக்கும் மறுபடியும் மாறப்போதுங்க. நெறைய பகுதிகள்ல, நெறைய மாவட்டங்கள்ல கனமழையினுடைய தீவிரமானது அதிகரிக்கப் போகுது. எந்தெந்த நாட்கள்ல மீண்டுமாக கனமழை பெய்யும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது. 5 நாட்களுக்குமே கனமழை எச்சரிக்கை இருக்கு. எந்த மாவட்டத்தில, எந்த தேதிகள்ல, எந்தெந்த நாட்கள்ல இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக 10, 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகள் 4 நாட்களும் டெல்டா மாவட்டங்கள், வட தமிழக கடலோர மாவட்டங்கள் என இந்த ஜனவரி மாதத்தில் பரவலாக கனமழையும், ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் தீவிரமானது. அதேபோல வருகிற நாட்களிலும் ஒரு சில நாட்கள்ல மழையினுடைய தீவிரமானது தமிழகத்தில் அதிகரிக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம சேனலில் ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த ஸ்டோருக்குள்ளே போனீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்களும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 50லேருந்து 70% டிஸ்கவுண்ட் வரைக்கும், சில ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 90% டிஸ்கவுண்ட் வரைக்கும் சேல் போயிட்டுருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனல்லேயே உங்களுக்கு ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். அதில் போய் நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்காகவே சிறப்பு தள்ளுபடிகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருது. தமிழகத்தில் நாளுக்கு நாள் பனிப்பொழியினுடைய தீவிரமாகி வரக்கூடிய நிலையில் மீண்டும் கனமழையினுடைய தீவிரமும் அதிகரிக்கும். எல்லா நாளும் ஒரே மாதிரியே வானிலை இருந்துடாது. பகல்ல வெயில், அதிகாலை பனிப்பொழிவு, இப்படியே இந்த வருஷம் முழுவதும் இதே போலவே வானிலை இருந்துட போகிறது கிடையாது. சில மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அந்த ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்போ, எந்த தேதிகளில் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நம்ம வானிலையில் என்ன நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் மாறிக்கொண்டிருக்கு. இனி வருகிற நாட்களில் பனிப்பொழிவு தொடருமா, இல்லை வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்குமா, மழை வருமா என்பதை குறித்து மிக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். எந்தெந்த தேதிகளில் கனமழை, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தேதிகள் மறக்காமல் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். ஜனவரி 23, 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் பெரும்பாலும் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம். அதே போல் ஜனவரி 30 மற்றும் 31ஆம் தேதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால் நம்ம சாதாரணமாக விட்டுறாதீங்க, மழையெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் சாதாரணமாக விட்டுறாதீங்க. கண்டிப்பாக மழை கிடைக்கும். 23, 24, 25 தேதிகள், 30, 31 தேதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகள் உறுதியாக நமக்கு தீவிரம் அடையும். ஜனவரி 23 ஆரம்பித்து 31 வரைக்கும் இந்த மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழையினுடைய தீவிரமும் அறிவித்த தேதிகளில் நம்ம கடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். அப்போ நம்ம தேதிகள் அறிவிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் மழை வரப்போகிறதில்ல. குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் மட்டும்தான் அறிவித்த தேதிகளில் மழை வரப்போகுது. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்ட தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பொதுவாக அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு அடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிரமானாலும் அறிவிக்கப்பட்ட தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்போது ஒரு சில இடங்களில் நமக்கு வந்து மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கப்படுது. அதே போல தான் டெல்டா மாவட்டங்களிலும் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழையாக 23 முதல் 25 வரையும், அதுக்கப்புறம் 30 மற்றும் 31ஆம் தேதிகளிலும் இந்த மழை பொழிவுகள் தமிழகத்தில் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்ட தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ஆகவே நம்ம அடுத்தடுத்த தேதிகள் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நமக்கு கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பதாக ஒரு வலுவான கனமழை பதிவாகிய பிறகுதான் கோடை காலம் நமக்கு வந்து தொடங்கும். அதனால் பயப்படாதீங்க, நமக்கு அவ்வளோதான், இதுக்கப்புறம் மழையே வராது அப்படிலாம் நினச்சி இனி வருகிற நாட்கள் வடகிழக்கு பருவக்காற்று தமிழகத்தை விட்டு படிப்படியாக விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு வந்து பதிவாகக்கூடும். விட்டு விட்டு பகுதியான மழை பொழிவாக எதிர்பார்க்கலாம். ஆனால் நேரடியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியோ, எந்த ஒரு தாழ்வு மண்டலமோ தமிழகத்தில் வந்து இப்போதைக்கு கரையை கடக்காது, கரையை கடக்க வாய்ப்பில்லை. வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதியே உருவானாலும் அது நேரடியாக தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது.
அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டத்தில் லேசான சாரல் மழைக்கு வாய்ப்பு. எப்போ அப்படின்னா ஜனவரி 24, 25 தேதிகளில் லேசான சாரல் மற்றும் மிதமான மழை பகுதியாக நமக்கு உள் மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஆனால் பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவாகவே நீங்கள் எதிர்பாருங்க. நமக்கு வந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகாலை நேரங்களில் வெப்பநிலை சற்று குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் அதிகாலை நேரத்தில் 15 டிகிரி செல்சியஸ் அல்லது 16 டிகிரி செல்சியஸாக இருக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள் இங்கே எல்லாமே நமக்கு அதிகாலை நேர பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். அப்போது நமக்கு ஜனவரி 24லேருந்து 31 வரைக்கும் இந்த காலகட்டங்களில் வேணால் பகுதியாக ஏதாச்சும் சில இடத்துல ஒரு மிதமான மழை பெய்யலாமே தவிர மாவட்டம் முழுவதும் கனமழை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்களில் ஏதேனும் அது கடலோர பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதியோ தாழ்வு மண்டலமோ கரை கடந்து உள் மாவட்டங்கள் வழியாக பயணித்தால் மட்டுமே உள் மாவட்டங்களில் மிக கனமழை, அதி கனமழை எதிர்பார்க்க முடியும். தற்போதைய நிலவரப்படி எந்த ஒரு தாழ்வு மண்டலமோ அல்லது தாழ்வு பகுதியோ நேரடியாக நமக்கு தமிழகத்தில் கரை கடந்து உள் மாவட்டத்தின் வழியாக பயணிக்காத காரணத்தினால அதிக மழை பொழிவுகள் உள் மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியாது. அதிகாலை நேர வெப்பநிலை மட்டும் சற்று குறைந்து காணப்படும். அறிவித்த தேதிகள் 24லேருந்து 31க்குள்ள லேசான மற்றும் மிதமான மழை ஏதாச்சும் ஒரு சில இடங்கள் பகுதியாக எதிர்பார்க்கலாம். இதே போல தான் தென் மாவட்டங்களிலும் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் காற்றுடைய வேகத்தில் இப்போ நமக்கு இயல்பு நிலை மாறிடும். ஏன்னா கடந்த வாரத்தில் ஏன் நமக்கு காற்றுடைய வேகம் அதிகமாக இருந்ததுன்னா வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தொடர்ந்து நமக்கு டெல்டா பகுதிகளை நோக்கி நகர்ந்ததன் காரணமாக ராமநாதபுரம், நாகப்பட்டினம் போன்ற இடங்கள்லாம் வலுப்பெற்ற காற்று, அதாவது காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாகி 50 முதல் 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சூறாவளி காற்றை நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு எந்த தாழ்வு பகுதியும் இல்லாததுனால பெரிதளவில் நமக்கு காற்று பாதிப்பு இருக்க போகிறதில்ல, மழை பாதிப்பு இருக்க போகிறதில்ல. பனிப்பொழிவு மட்டும் நமக்கு தொடர்ந்து தென் மாவட்டத்தில் காணப்படும் அதிகபட்சமாக. அதனால் விருதுநகர், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்க அதிக மழை எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு பனிப்பொழிவு மட்டும்தான். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அநேக இடங்களில் அதிகாலை நேர பனிப்பொழிவு தீவிரமாகவே இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதனால் அதிக இடங்கள் பனிப்பொழிவு தீவிரமாக நமக்கு வந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான இடங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவுகளும் தொடர்ந்து வந்து லேசான சாரல் மற்றும் மிதமான மழை மாத இறுதியில் வேணால் மேற்கு தொடர்ச்சியில் கணிசமாக எதிர்பார்க்கப்படுது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். வருகிற நாட்களில் நமக்கு மழை வாய்ப்பு காத்திருக்கு, எதிர்கொள்ள தயாராக இருங்க. நம்ம சேனலில் ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த ஸ்டோருக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நீங்கள் வாங்கிக்கலாம். பெஸ்ட் ஆஃபர் அண்ட் சேலில் போயிட்டுருக்கு. வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.